பருமனா இருக்கிறவங்க எடையை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தாராளமாக காலை உணவுக்கு பதில் வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்குது, அதனால் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலையை ஊற வச்சு சாப்பிட்றதுக்காகவே சிலர் தவிர்த்துடுவாங்க. ஆனால் அப்படி அது சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றத இதன் மூலமாக சொல்லப்படுது. விட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்த வேர்க்கடலில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கிறதுன்றத ஆய்விலேயே சொல்லியிருக்காங்க. இது புற்றுநோயிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. வேர்க்கடலை உடலுக்கு அவசியமான இரும்பு, போலேட், கால்சியம் மற்றும் துத்தநாகம் ஆகிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. தினமும் ஊற வைத்த வேர்க்கடலையை சாப்பிட இன்னும் பல நன்மைகள் இருக்கிறது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வேர்க்கடலையில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பண்புகள் நிறையவே இருக்குது. இதய பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கும் வேர்க்கடலையில் இந்த கார்டியோ பாதுகாப்பு பண்புகள் நீண்ட காலத்திற்கு இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் மிகவும் உதவிகரமாக இருக்குது. மேலும் உங்களுடைய இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது. இடுப்பு வலி, முதுகு வலி இருக்கிறவங்க தாராளமாகவே இந்த வேர்க்கடலை எடுக்கலாம். வேர்க்கடலையோட வெல்லம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றதால முதுகு வலி போகும்னு சொல்லிட்டு நிபுணர்களே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் இந்த வேர்க்கடலை பயன்படுது. பீட்டா சிட்டோஸ்டல் நிரம்பி இருக்கிறது. புற்றுநோய் அபாயத்தை மிகப்பெரிய அளவில் குறைக்கிறது. உடலில் புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்கிறது. குறிப்பாக மார்பக புற்றுநோய் ஆபத்தை தவிர்க்க இவை மிகவும் உதவுகிறது. வேர்க்கடலையை வாரத்திற்கு 3 முறை எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் புற்றுநோய் அபாயத்தை 58% குறைக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஊட்டச்சத்து நிரம்பி இருக்கிற இந்த வேர்க்கடலையை எடுத்துக்கிறதால நமது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. நீண்ட நேரம் நம்மை முழுமையாக வைத்திருக்க உதவுகிறது. இதை அதிகம் சாப்பிடுவதை தடுக்கிறது. அதனால் நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு இவை உதவிகரமாகவே இருக்கிறது. அவற்றை அளவாக சாப்பிட்டால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படும். ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கும். அவங்க செரிமானம் சரியாகணும்னா வேர்க்கடையில் இருக்கிற நார்ச்சத்து மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால எரிச்சலூட்டும் குடல் மற்றும் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. நீங்கள் தினமும் 6 to 7 வேர்க்கடலையை சாப்பிட வேண்டும். இவ்வாறு சாப்பிட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனை, குடல் அழற்சி பிரச்சனை, மலச்சிக்கல் என வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து முதுமையை தடுக்கிறதுக்கும் பெருமளவில் இந்த வேர்க்கடலை உதவி செய்கிறது. வேர்க்கடலையில் கலோரிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உயர் இரத்த அழுத்தம் அல்லது டாசா டயட்டை நிறுத்துவதற்கான உணவு அணுகுமுறைகளின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு இது காரணமாக இருக்குது. ஊட்டச்சத்து நிறைந்த இந்த உணவு உங்கள் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவை சிறப்பாக கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நீரிழிவு நோயாளிகள் கூட வேர்க்கடலையை சாப்பிட அனுமதிக்கலாம் என்ற உண்மையை கூறியுள்ளார்கள். இவ்வளவு பயன்கள் இருக்கக்கூடிய வேர்க்கடலையை பலரும் எடுத்துக்கலாமான்னா அதுலேயும் கவனிக்க வேண்டிய சில முன்னெச்சரிக்கைகள் இருக்குது. வேர்க்கடலை சாப்பிட்றதால கடுமையான ஒவ்வாமை இருக்கும். இவங்க எல்லாமே இதை தவிர்த்திடலாம். இப்போ நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிற தகவல் உங்களுக்கு பகிரணுன்ற நோக்கம் மட்டும்தானே தவிர தொழில்முறை மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாக கிடையாது. உங்கள் உடல்நலம் அல்லது மருத்துவ நிலை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்களுடைய மருத்துவரை கலந்தாலோசித்த பிறகு தாராளமாக இதை உணவில் பயன்படுத்திக் கொள்ளலாம்.